ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேரெக்டாக நம்ம இன்னைக்கான லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மண்டே மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சு, சரி போன ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அண்ட் நம்ம லெவல்ஸ் எப்படி நம்ம மாற்றி புட் ஆப்ஷன் ட்ரேட் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போன்னு பார்த்துடலாம். ஓகே, அண்ட் மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸுமே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். இப்போ நேற்று நீங்கள் போன ஃப்ரைடேவோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் என்னன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், அதில் ஒரு விஷயம் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இன்ஸ்டியூஷன் நமக்கு பையிங்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம தாராளமாக கால் ஆப்ஷன்ல பை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா இதுல என்ன நடந்ததுன்னா, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 5,000 crores வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம டொமஸ்டிக் தான் டபுள் டைம் பை பண்ணியிருக்காங்க. 10,000 crores வந்து பை பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5,000 crores வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இன்னுமே செல்லிங்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஆனா நான் டபுளா பை பண்ணாங்க, மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் எடுக்கும், திருப்பி இங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்துட்டு பாருங்க, மார்க்கெட் வந்து டைரக்டா பேட்டர்னுக்குள்ள வந்துருச்சு. சரிங்களா, டைரக்டா ஓப்பன் மார்க்கெட்ல பேட்டர்ன் பிரேக் அவுட். அதெல்லாம் நான் என்னோட மெம்பர்ஷிப் என்ன கொடுத்துருப்பேன்னா வந்து கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் யூடியூப்ல என்ன கொடுத்துருப்பேன்னா கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் சினாரியோ இப்போ நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ யூடியூப்ல கொடுக்குற லெவல்ஸ் மெம்பர்ஷிப்பும் கொடுப்பீங்க. ஆனா ஆமா தான், அதுல என்ன நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னா கரண்டா எப்படி இருக்கும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், நமக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்குமா, இல்ல வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லைன்ல டிரா பண்ணிருப்போம். இந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி டிரா பண்ணி கொடுத்துருப்போம். இப்ப சப்போர்ட்ல இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைன் நீங்க கொடுத்தீங்கன்னா சப்போர்ட்ல எடுக்கலாம்னு கால் ஆப்ஷன் போவீங்க. ஆனா இதுலயுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம், கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு ஒரு வியூ சொல்லியிருப்போம். தெரியுங்களா இந்த வாய்ஸ் மெசேஜ்? ஏன்னா இது ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட். அப்ப சப்போர்ட் நமக்கு எப்பயுமே வீக்கா இருக்கும். ஓகே, இது போல நம்ம அப்டேட்ஸ் கொடுத்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல எந்த கால்ஸும் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, கால்ஸ் டிபெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம். நாங்க கால்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், எந்தெந்த லெவல்ஸ் போனா ரெசிஸ்டன்ட் எடுக்கும், எந்தெந்த லெவல்ஸ் போனா மார்க்கெட் ஃபாலோ ஆகும், மார்க்கெட்டு இப்போ நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம், கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கால்ஸ் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி கொடுப்போம். இப்படி இப்போ நமக்கு இந்த லோ இங்க எடுக்காதீங்க, பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ். கால்ஸ் கொடுக்க மாட்டோம். அக்கௌண்ட் மேனிங் எங்க சைட்ல கிடையாது. இது இன்ட்ரெஸ்டட் இருந்தா நீங்க வந்து லைக் என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் தெரிஞ்சு ட்ரேட் ஏன்னா தெரியாம ட்ரேட் பண்றதுக்கு அன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும், கரண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்குமா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குமான்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவீங்க. சிம்பிள். ஓகே, அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ற வியூவை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க, ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன், என்னைக்குமே ஸ்கிப் பண்ணல. இதுக்கப்புறமும் கண்டிப்பா கொடுக்குற வீடியோஸ். ஓகே, அண்ட் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ட்ரெண்ட் நமக்கு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகும்போது என்ன பண்ணணும், ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு லேர்னிங் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொலீக்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் போன வீடியோல, நீங்க பண்றீங்க அப்படின்னா தெரிஞ்சு பண்ணுங்க அப்படின்ற போது நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்ததானே, ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் வந்து தெரியாம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இங்க தான் எடுக்கணும், இங்க தான் புட் ஆப்ஷன்ல போனா எடுக்கணும், கால் ஆப்ஷன் இங்க போனா எடுக்கணும் அப்படின்னு நிறைய மார்க்கெட் புரியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அப்படின்னும் போது கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆச்சுன்னா நிறைய பேர் இப்போ இதை வச்சு ட்ரேட் எடுத்து ஈஸியா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ட்ரேட் பண்றாங்க, ப்ராஃபிட் பண்றாங்க, லாஸ் பண்றாங்க செகண்டரி. மார்க்கெட் இப்படிதான் ஒர்க் ஆகுது, டெக்னிக்கல் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோஸ்க்கு மினிமம் 200 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணுங்க, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கு. மெம்பர்ஷிப் வேணா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. கோர்ஸோட ரிலேட்டட் எல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்களா. ஃபைன். இப்போ மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டில எப்பயுமே நமக்கு செல்லிங் ஜோன் தான். இப்போ மார்க்கெட் வந்து போன இன்ஸ்டிடியூஷனோட டேட்டா பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு ஐடியா. அவங்க பை பண்ணியிருக்காங்களா, செல் பண்ணியிருக்காங்களான்ட்டு ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா நம்மளால பார்த்து அன்னைக்கான இப்போ அடுத்த நாளே ட்ரெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுமானா சொல்ல முடியாது. மேபி ஒரு 2-3 டேஸ் கண்டினியூ பை பண்றாங்கன்னா மேபி ட்ரெண்ட் மாறும். இன்னொரு டவுட் கேட்டீங்க, ப்ரோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வச்சு நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியுமா? ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டில என்னன்னா இப்போ 2 குரூஷியல் ஜோன் ஒன்று இருக்கு. இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோல வந்து ஒரு ஹியூஜ் ரிவர்சல் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட், நம்மளோட ட்ராப்பை பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆயிருக்கு. இப்போ இங்கேயும் ஒரு ட்ராப், இங்கேயும் ஒரு ட்ராப் நமக்கு. ஓகே,
இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னன்னா 2 ரிவர்சல் ஜோன். என்னன்னா 2 ரிவர்சல் ஜோன்னா 15 மினிட்ஸ் க்ளோசிங் கிளாஸ் வச்சு நீங்க பார்க்கலாம். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து 55,083 ஓகேங்களா, 55,083 இந்த ஜோனுக்கு பார்த்தீங்களா, இங்கவே நமக்கு ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் ஓப்பன் மார்க்கெட் நியூட்ரலோ மேபி இங்க மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, இந்த சினாரியோ கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்போ நாளைக்கான சினாரியோ 55,083 நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 55,083 ஜோன்ல என்னோட ஒப்பீனியன் இங்க ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஆனா நமக்கு அது அந்த கரண்டா இருக்கிற க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு தான் நம்ம இங்க ஃபாலோ ஆகுமா இங்க ஃபாலோ ஆகுமா நம்ம டிசைட் பண்ண முடியும். மேபி அது நான் உங்களோட மெம்பர்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு ஓகேங்களா, ஃபைன். இதுல இன்னொன்னு என்னன்னா பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இதுல நீங்க வந்து 50 மினிட்ஸ் ஓகே, நீங்க லோ டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நியூவா ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட்லயுமே நமக்கு ரிவர்சல் ஆகும். ஓகே, இது என்ன லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம ஹை டைம் ஃப்ரேம், ஏன்னா லோ டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா அதிகமா ஓவர் ட்ரேட் பண்ணிடுவீங்க. அதான் நான் லோ டைம் ஃப்ரேம் நான் வச்சு நான் எக்ஸ்பிளைனே பண்றது இல்ல. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளால. ஓகே, அடுத்தது நாளைக்கான ரிவர்சல் ஜோன் சொல்லிடுறேன். இப்போ மேபி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன் போகணும் அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. எங்கேயுமே இப்போ நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இப்போ எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு டார்கெட் போகும். அப்ப நம்ம காமனா பண்ற மிஸ்டேக் என்ன, ட்ரேடு தப்பான, நீங்க கரெக்டா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறீங்க, ஆனா ட்ரேடு தப்பான இடத்துல எடுத்துடுறீங்களே. அப்ப என்ன பண்ணா எது எங்க ரிவர்சல் ஆக போகுதுன்னு தெரியணும். அங்க இப்போ 55,083 ஜோன்ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இங்க ரிவர்சல் ஆகணும்னா 55,000 எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 55,200 208ல இருந்து 220 வரைக்கும் ஓகேங்களா. 208 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். 210ல இருந்து 220 வரைக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு 10 பாயிண்ட் தான், பெரிய டிஃபரெண்ட் இல்ல. இங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நமக்கு நல்ல ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நல்ல பேட்டர்ன் இங்க போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சில் நமக்கு கன்சாலிடேஷன் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து செல்லிங்ல சஸ்டெயின் பண்ணி, இப்போ இதுல பாருங்களேன், செல்லிங்ல சஸ்டெயின் பண்ணிட்டாங்க மார்க்கெட், அகைன் ரீடெஸ்ட் எடுத்து நல்ல ஃபால். நான் எங்க எடுத்திருப்பேன்னா பேங்க் நிஃப்டில நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுத்திருப்பேன். அந்த ட்ரேட் ஷோ பண்றேன். இது முடிக்கட்டும். இப்போ நான் ஒன்று சிம்பிள், ஒன்று மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகும், இல்லைன்னா இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆகும். கால் ஆப்ஷன் போனா இந்த 55,496க்கு மேல போச்சுன்னா தான் நம்ம கால் ஆப்ஷனை பிளானே பண்ணணும். அதுக்கு மேல மேபி இன்ஸ்டிடியூஷனும் பையிங்ல இருக்காங்க, இதுவும் பையிங்ல இருக்காங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். மேபி ஃபியூச்சர்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா யூடியூப்ல நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா. இப்போதைக்கு கரெக்டா செல்லிங்ல தான் இருக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். செல்லிங் தான் இருக்கு, ஆனா எங்க ரிவர்சல் ஆகும்னு தெரிஞ்சா நம்ம கரெக்டா புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க இங்கெல்லாம் விட்டுட்டீங்க, இங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கல, இப்ப எங்க போய் ட்ரேட் எடுக்கலாம்னா இப்ப கால் ஆப்ஷன் போறீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் இருக்கு மார்க்கெட்ல. இந்த இடத்துல ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடக்கும். இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு 600 பாயிண்ட்ஸ் ஃப்ரீ ஃபால். மேபி இங்கெல்லாம் கிடைச்சுன்னா சேஃப் மார்க்கெட்ல 55,210 220ல கிடைச்சுன்னா சேஃப். இப்போ இங்க இருக்குது அப்படின்னா நீங்க இங்க ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே மார்க்கெட் நல்லா ஃபாஸ்டா இங்க ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா 54,591ல இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 50ல இருந்து 60 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம போறோம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் சேஃபா ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. இப்போ இங்கேயுமே நீங்க எடுக்கிறீங்கன்னா சின்ன கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். ஓகே, இது பார்த்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும். நிஃப்டியான லெவல்ஸ் சொல்றேன். இப்போ நிஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு டைரக்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் தெரியுங்களா, பிரேக் அவுட் கொடுத்து. இப்போ என்னன்னா இந்த ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் நார்மல் பிரேக் அவுட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தெரிஞ்சாதான் இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன கிளிப்பா சொல்ற பாருங்க. இப்போ நார்மல் பிரேக் அவுட் இருக்கு, ஒரு பக்கம் ஃபேக் பிரேக் அவுட் இருக்குன்னா நார்மல் பிரேக் அவுட் என்ன பண்ணும்னா மேல போயிட்டு நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. அது நார்மல் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸால சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். லைக் இப்போ ஸ்விங்குக்கு வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அனலைசிஸ்க்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட்க்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஓகே, அதுல தான் நம்மளால அந்த ஃபேக் பிரேக் அவுட் நார்மல் பிரேக் அவுட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்போ இதுல பாருங்களேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேக் பிரேக் அவுட். ஏன்னா மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனா அடுத்த நாள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட்டால. அப்ப நமக்கு ஈஸியா தெரிஞ்சலாம் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே போல தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நான் எங்க எடுத்திருப்பேன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10-15 கரெக்டா எந்த ரேஞ்ச் அப்படின்னா ஒரு நிமிஷம் ரீடெஸ்ட் எடுத்திருக்கும் பாருங்க. இங்கவே நான் ட்ரேட் எடுத்துட்டு இருப்பேன், இந்த இடத்துல எடுத்துட்டு இருப்பேன், நல்லா ப்ராஃபிட் போயிருக்கும், திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்திருக்கும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சு ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரேடே இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து போன மண்டேயோட அப்டேட்ஸ். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கணும்ல, அதுக்கான அப்டேட்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதுலயுமே சேம். இப்போ மார்க்கெட் என்ன இந்த 24,000
353 ஓகேங்களா 24,353ன்றது நமக்கு இப்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா 24,353 ஸ்ட்ராங் மீன்ஸ் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா எதுவுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. ரெசிஸ்டன்ட் தான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கிற ட்ரெண்ட் ரிவர்சல் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்லோவா பையிங்ல போகுதுன்னா வெயிட் பண்ணுங்க, கால் ஆப்ஷன்ல போகாதீங்க. இந்த 24,480ல இருந்து 24,000 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 500 ஓகேங்களா 480 to 520 பாயிண்ட்ஸ். இப்போ இங்க வருதுன்னா இங்க வந்து புட் ஆப்ஷன் நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த ஹை கட் ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம கால் ஆப்ஷன் போகும். நீங்க இன்கேஸ் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தாலும் எஸ்எல் சின்ன செல் தான் போட்டிருப்பீங்க, ஈஸியாக ஹிட் ஆயிட்டு நம்ம பிஃபோரே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது நாளைக்கு ஆக்ட் ஆகுமானா மேபி அது ஓப்பன் மார்க்கெட்ல தான் பார்க்க முடியும் இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு ஆக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. இது நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ கரண்ட் வியூக்கு வேண்டாம். நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் வருது அப்படின்னா 24,480 500 அந்த இடத்துல ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல டைரக்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நம்ம செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க வந்து நமக்கு இந்த எந்த கேண்டல் உங்களுக்கு செல்லிங்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கோ அந்த கேண்டலோட லோ ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டைரக்டா பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ஜோன் வந்து நாளைக்கு க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். ஜோன பிரைஸ் பாத்தீங்கன்னா 24,354 இந்த ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங், இந்த இடத்துல மிட் சப்போர்ட்டாவே ஆக்ட் ஆகும், பிரேக் அவுட் ஆச்சு ரீடெஸ்டாவே ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா ஃப்ரீயா ஃபால் நடக்கும், ஃப்ரீ ஃபால் 24,157 வரைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நமக்கு ஃபால் ஆயிடும். ஓகே, இல்ல நமக்கு 195 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ரெசிஸ்டன்ட்ல போயிட்டு புட் ஆப்ஷன் பாருங்க. இல்ல நமக்கு டைரக்டா இந்த 24,520க்கு மேல போகுதுன்னா தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல கன்சிடர் பண்ணணும். அது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து சஸ்டெயின் பண்றாங்களா இல்லைன்னு தெரிஞ்சாதான் நம்ம ப்ராப்பர் பிரேக் அவுட்டும் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதான் லெவல்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதுல இந்த மெம்பர்ஷிப்ல நம்ம ஸ்விங்குக்கான அப்டேட்ஸும் கொடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ராடே மட்டும் ஷோ பண்ணியிருப்போம், இன்ட்ராடே மட்டும் கிடையாது, ஸ்விங்குக்கு என்னென்ன கரண்டா டெக்னிக்கல் சார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு மேபி பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஓகே, கால்ஸ் கிடையாது, ஒன்லி கரண்டா இருக்கிற மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் டெசிஷன், எங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்ல மாட்டோம், இங்க வாங்குங்க விற்குங்கன்னு சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் ட்ரெண்ட் சொல்லிடுவோம். ஓகே, மெம்பர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோஸ்க்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்க கொலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இப்படிதான் போகுது மார்க்கெட், இதுக்கப்புறம் தான் இங்க தான் வரும்ன்ற தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் லெவன் சப்போர்ட். போன வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, இந்த வீடியோக்கும் சேம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் லெவன் சப்போர்ட். அடுத்த அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.